என்ன சொல்றாங்கன்னா, இந்த 9வது வகுப்பு, 10வது வகுப்புல வரக்கூடிய மாணவ, மாணவிகள் போன வருஷமா ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பார்க்கும்போது 65,00,000 மாணவ, மாணவிகளுக்கு சரியா எழுத படிக்க தெரியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து நிக்குது. அதனால அவங்க என்ன செய்றாங்க, இந்த 5, 8 இந்த வகுப்புகள்ல தேர்வு நடைபெற வேண்டும். அப்படி தேர்வு நடைபெற்று அதுல 30% கம்மியா மார்க் எடுத்தாங்கன்னா, அவங்கள மறுபடியும் 5வதோ இல்லாட்டி 8வதோ படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாக்லேட் சாப்பிடுற அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அவங்க கிட்ட போயிட்டு இந்த பிரஷர் குடுக்கலாமா? அவங்க எல்லாம் படிச்சு பாஸ் ஆகி அப்பனா தான் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்றத குடுக்கலாமா? நீங்க என்ன செய்யுங்க பேரண்ட்ஸ், இது வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டு குழந்தைகள் இந்த ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்டேட் சிலபஸ்க்கு, சமச்சீர் கல்விக்கு இதெல்லாம் மாத்திக்கலாம். ஜஸ்ட் இது சிபிஎஸ்இ சிலபஸ்க்கு, சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு மட்டும் தான் இந்த உத்தரவு அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நம்முடைய அரசியல்வாதிகள். அதான் எதையுமே கேட்காதீங்க. நம்ம வீட்டு குழந்தைக்கு எது நல்லதுன்னு பாருங்க. என் குழந்தைக்கு 5வது வகுப்பு, 8வது வகுப்பு படிச்சு பாஸ் ஆயிரும், 30%க்கு மேல மார்க் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்க்கறதுல பிரச்சனை கிடையாது. இல்ல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், நார்மல் சமச்சீர் கல்வி நல்ல திட்டம் தானே நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 9வது வகுப்பு, 10வது வகுப்புல வரக்கூடிய மாணவ, மாணவிகள் போன வருஷமா ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பார்க்கும்போது 65,00,000 மாணவ, மாணவிகளுக்கு சரியா எழுத படிக்க தெரியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து நிக்குது. அதனால அவங்க என்ன செய்றாங்க, இந்த 5, 8 இந்த வகுப்புகள்ல தேர்வு நடைபெற வேண்டும். அப்படி தேர்வு நடைபெற்று அதுல 30%க்கும் கம்மியா மார்க் எடுத்தாங்கன்னா, அவங்கள மறுபடியும் 5வதோ இல்லாட்டி 8வதோ படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாக்லேட் சாப்பிடுற அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அவங்க கிட்ட போயிட்டு இந்த பிரஷர் குடுக்கலாமா? அவங்க எல்லாம் படிச்சு பாஸ் ஆகி அப்பனா தான் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்றத குடுக்கலாமா? நீங்க என்ன செய்யுங்க பேரண்ட்ஸ், இது வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டு குழந்தைகள் இந்த ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்டேட் சிலபஸ்க்கு, சமச்சீர் கல்விக்கு இதெல்லாம் மாத்திக்கலாம். ஜஸ்ட் இது சிபிஎஸ்இ சிலபஸ்க்கு, சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு மட்டும் தான் இந்த உத்தரவு அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நம்முடைய அரசியல்வாதிகள். அதான் எதையுமே கேட்காதீங்க. நம்ம வீட்டு குழந்தைக்கு எது நல்லதுன்னு பாருங்க. என் குழந்தைக்கு 5வது வகுப்பு, 8வது வகுப்பு படிச்சு பாஸ் ஆயிரும், 30%க்கு மேல மார்க் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்க்கறதுல பிரச்சனை கிடையாது. இல்ல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், நார்மல் சமச்சீர் கல்வி நல்ல திட்டம் தானே நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 9வது வகுப்பு, 10வது வகுப்புல வரக்கூடிய மாணவ, மாணவிகள் போன வருஷமா ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பார்க்கும்போது 65,00,000 மாணவ, மாணவிகளுக்கு சரியா எழுத படிக்க தெரியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து நிக்குது. அதனால அவங்க என்ன செய்றாங்க, இந்த 5, 8 இந்த வகுப்புகள்ல தேர்வு நடைபெற வேண்டும். அப்படி தேர்வு நடைபெற்று அதுல 30%க்கும் கம்மியா மார்க் எடுத்தாங்கன்னா, அவங்கள மறுபடியும் 5வதோ இல்லாட்டி 8வதோ படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாக்லேட் சாப்பிடுற அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அவங்க கிட்ட போயிட்டு இந்த பிரஷர் குடுக்கலாமா? அவங்க எல்லாம் படிச்சு பாஸ் ஆகி அப்பனா